நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும். அதாவது நம்ம கிரணுக்கு முன்னாடி வந்து மதுமிதா, கௌதம் மாஸ் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிதாங்க சொல்லணும். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம அபிஷேக் இருக்கார்ல, அவர் வந்து நம்ம கௌதமையும் மதுமிதாவையும் பிரிக்கிறதுக்காக பழைய காதலன் வந்து லவ் லெட்டர் எழுதுற மாரி எழுதி வச்சு பிரிக்கிறாரு அப்படிதாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனேயுமே வந்து நம்ம மதுமிதா வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம கிரண் இருக்கார்ல, அவர் வந்து கேட்காரு, மேடம் கம்யூனிகேஷன்னா நம்ம கூட வேலை பார்க்குறவங்க கூட நெருங்கி பழகுறது தான். அதனால் வந்து நம்ம அந்த அட்வான்டேஜ் எடுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் கேள்விக்கெல்லாம் நான் பிறகு பதில் சொல்கிறேன், இப்போ நான் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா வந்து கிளாஸ் எடுத்துடுறாங்க. கிளாஸ் எடுத்து முடித்த பிறகு இது வந்து கிளாஸ் இதோட ஓவர், மீதி வந்து நாளை கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கிரண் வந்து போகிறாங்க. மதுமிதா கிட்ட போய், என்ன மதுமிதா என்னை மறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏய் என்ன பழைய மாதிரி பேசலாம் நினச்சிக்கிட்டு இருக்கியா? இங்கே பாரு, நான் வந்து பழைய மாதிரி உன்னோட ஆள் கிடையாது. இப்போ வந்து கௌதம் பழனிசாமி அவரோட வந்து அவரோட ஒய்ஃப். இந்த கம்பெனியே என்னோட கம்பெனிக்கு வந்து நீ வேலை பார்க்க வந்திருக்க, அட்லீஸ்ட் வேலை பார்க்க வந்திருக்க. அது எப்படி நடந்துக்கணுமோ அது மாதிரி மட்டும் நடந்துக்கோ. தேவையில்லாமல் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்த அவ்வளோதான். இன்றைக்கி ஃபஸ்ட் நாளுங்கிறதால உன்னை வான் பண்ணி விடுறேன். திருப்பி இதே ரிப்பீட் பண்ணேன்னா உன்னை வேலை விட்டே தூக்கிடுவேன் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா அவர் வந்து முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து நேராக வந்து இவங்களோட கேபினுக்கு போகிறாங்க. கௌதமோட கேபினுக்கு போகிறாங்க. போன உடனே வாங்க மதுமிதா உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உட்காந்துருக்காங்க. என்னங்க கிளாஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி வந்து கௌதம் கேட்குறாங்க. எல்லாமே முடிஞ்சுங்க. இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்துச்சு. எனக்கும் என் கிளாஸ் எடுக்கிறது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாங்க நான் அவங்ககிட்ட சொன்னேன், வந்து எடுங்க உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னல, அதே மாதிரி பிடிச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாங்க எல்லாமே நல்லா கவனிச்சாங்க. நான் எப்படி கிளாஸ் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவங்ககிட்டலாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, அவங்ககிட்டலாம் எதுக்குங்க நான் கேட்கணும், நான் தான் உட்காந்து பார்த்தேனே, நீங்கள் அவ்வளோ சூப்பராக எடுத்தீங்க, நீங்கள் கிளாஸ் எடுக்கும்போது எனக்கே அவ்வளோ அழகாக புரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அவங்க 2 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து சந்தோஷ் வந்து என்ட்ரி கொடுத்துட்டாரு. ஐயோ நண்பா, சாரி நண்பா, தெரியாமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போகிறாரு. டேய் இங்கே வாடா, இது என்னடா சும்மா தான்டா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம், தேவையில்லாமல் எதுக்குடா நான் வந்து சும்மா வந்தேன் அது வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், சும்மா இருடா அப்படிங்கிற மாதிரி கௌதம் சொல்கிறாங்க. இல்லை நண்பா, நீயும் அண்ணியும் வந்து தனியாக தான் டிஸ்கஸ் பண்ணுவீங்க, நான் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ இங்கே இரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவர் இருக்கார். சிஸ்டர் கிளாஸ் எல்லாம் எப்படி போச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, அதெல்லாம் சூப்பராக போச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னோடனே, நீங்கள் கிளாஸ் எடுக்கிறத விட இவன் பண்ண அலப்பறை இருக்கே அதெல்லாம் தாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எந்த அலப்பறைங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அதான் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி என்னமோ கலெக்டரு மினிஸ்ட்ரு அப்படி வர்ற மாதிரி அது சரியாக இருக்கா இது சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு போட்டு எல்லாத்தையும் உயிரை வாங்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் இதைத்தான் நீ சொல்லிட்டேல, திருப்பி ஏன்டா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நான் சொல்லுவேன் மச்சான், நான் எத்தனை தடவை வேணால் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சந்தோஷ் சொல்கிறாரு. சரி மதுமிதா வாங்க போவோம், எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிட போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நல்ல ஹோட்டலுக்கா, சரி வாங்க போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே கிளம்புறாங்க. அவங்க 2 பேருமே ஜோடியாக வந்து ஜம்முன்னு வெளியில் கிளம்பி வராங்க. அதை பார்த்துட்டு கிரணுக்கு வந்து வயிறு எரிய ஆரம்பிச்சிருது. கையெல்லாம் முறுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம லட்சுமணை வந்து அபிஷேக் வந்து கால் பண்ணுறாங்க. என்னடா அங்கெல்லாம் பக்கமாக நடந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, போக போக சூடு பிடிக்கும் பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல அபிஷேக் சொல்கிறாங்க. என்னமோ எதனாலும் பார்த்து சுதாரணமாக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமணை சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அடுத்த சீனில் பார்த்துட்டா நம்ம கிரணும் அபிஷேக் வந்து ஒயின் ஷாப்பில் இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன சார் நம்ம பழகி ஒரு நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே ஒயின் ஷாப் கூப்பிட்டு வந்துட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எனக்கு யாரை பிடிச்சாலும் வந்து அவங்கள வந்து ஒயின் ஷாப் கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி பார்ட்டி கொடுப்பேன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்தாங்க அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சரக்கை ஊற்றி போதை ஏற்றி விட்டுறாங்க. போதை ஏற்றி விட்டோன்னே ஒரு வளர ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ சொல்லுங்கள் உங்களுக்கும் எங்கள் அன்னிக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, தெரியலையே அது யார் அப்படிங்கிற மாதிரி சசி சொல்கிறாரு. எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், சும்மா ஓப்பனாக சொல்லுங்கள், நம்மலாம் ஃப்ரெண்டு மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அவளுக்கும் எனக்கும் முன்னாடியே லவ் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிறகு ஏன் வேண்டான்னு சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும், என்ன பண்ணுறது, பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் நான் வந்து இப்போ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன், சுருதின்னு ஒரு பொண்ணை. ஆனால் இப்போ தான் தெரியுது எனக்கு ஏன்டா அவளை கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டு, எனக்கு மதுமிதா மேலே இப்போ பார்த்தா எனக்கு ஆசையாக இருக்குது அப்படி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருக்குல்ல உங்களுக்கு உங்கள் மேலேயும் அவங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, ஆமாம் உங்களை இங்கே வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ணதே அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, இல்லையே சார் நான் அவங்க வீட்டுக்கு போனப்போ என் மேலே எரிஞ்சு விழுந்தாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க யாருக்குமே தெரியாமல் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க, ஆனால் நீ என்னடானா அவங்க வீட்டுக்கே போயிருக்க, இதெல்லாம் சரியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அப்போ தான் யோசிக்காங்க. அப்போனா என்னை வந்து மதுமிதா இன்னும் லவ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, லவ் பண்ணுறதுனால தானே நீங்கள் கஷ்டப்படுறத பார்க்க முடியாமல் வேலைக்கு சேர்த்து விட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் எங்கள் அண்ணன் கூடலாம் சந்தோஷமாக இல்லை, உங்களை தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இப்போ நீங்கள் அவங்களை கல்யாணம் பண்ணால் அவங்க ஓகே தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து
பற்ற வச்சு விட்டுறாங்க. அப்படியா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சார் லேட் ஆகிடுச்சு கிளம்புவோன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. வீட்டில் சுருதி வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. எங்கே போயிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, நான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி அப்படி இப்படி சொல்லி சமாளிக்காங்க. இங்கே பாரு தேவையில்லாமல் இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா எங்கள் அப்பாட்ட சொல்ல வேண்டி வரும். எங்கள் அப்பாவை பற்றி தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்பா பற்றியெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு பசிக்குது சாப்பாடு கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. சாப்பாடா குடிக்க தெரிஞ்சில அங்கேயே சாப்பிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுருதி வந்து போயிடுறாங்க. அடுத்து வந்து நம்ம மதுமிதா இருக்காங்கல்ல, மதுமிதா வந்து டைரி எழுத ஆரம்பிச்சிடுறாங்க வீட்டில். அந்த இடத்துக்கு வந்து கௌதம் வந்து வராங்க. என்னங்க எப்போயுமே டைரி எழுதுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, அன்றைக்கி என் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே நான் வந்து டைரியில் எழுதுறது என்னோடய வழக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் டைரி ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் படிப்பேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏங்க அதெல்லாம் படிக்கக்கூடாதுங்க, அதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைங்க எனக்கு ஆர்வமாக இருக்குது, என்றைக்காவது ஒரு நாள் படிக்க தான் போகிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி முடிஞ்சால் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மதுமிதா வந்து அவனுக்குள்ள டைரி வச்சுட்டு அந்த இடத்துல தூங்கிடுறாங்க. அங்கிட்டு பார்த்தா அபிஷேக் வந்து ஒரு லவ் லெட்டர் எழுதி வச்சிருக்காரு. மாப்பிள்ளை இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமணன் கேட்காரு. அதாவது ஒரு காதலிக்கு கல்யாணமான காதலிக்கு இன்னொருத்தன் எழுதுனா எப்படி இருக்கும் பழைய லவ்வரு, அதே மாதிரி உருகி உருகி எழுதியிருக்கேன். இதை கொண்டு போய் நம்ம மதுமிதாவோட கேபினில் வைக்க போகிறேன். அதாவது அவங்களோட டேபிளில் வச்சுருவேன். அதை வந்து கௌதம் எடுத்து பார்த்துட்டு அவங்க 2 பேர்த்துக்குள்ளே சண்டை வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. டேய் இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ பாரு நான் எப்படி கரெக்டாக பண்ணுறேன்னு பாரு, உள்ளே போய் அவங்களோட ரூமில் வந்து அந்த பேப்பரை வைக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.